ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWT and Reaction Channel. Yes, சம்பவம் ஓஜி சம்பவம்டா. அந்த நாள், அந்த நேரம், அந்த நிமிஷம், அது இன்னைக்கு தாண்டா ஓஜி சம்பவம். ப்ரோமோல போட்டாங்க தெரி ஃபயர் ஆன் ஓஜி வெயிட்டிங் ஃபார் த ஓஜிடா, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க அப்படியே கொண்டாந்து நிறுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேரும் ஜிவியு அண்ட் அதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், குட் பேட் அக்லிட வந்து இன்னைக்கு தரமான ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து இறக்க போறாங்க. ஸோ அதுதான் வந்து இவ்வளோ ஃபயரா இருக்கும். இன்னைக்கு டியூஸ்டே 5க்கு வந்து சரியா வந்து ஷார்ப்பா வந்துருச்சுன்னு சொல்லலாம். எஸ், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் 1 hour லேட்டர் அந்த மாதிரி தான் நான் அந்த வீடியோ பண்றேன். ஸோ வந்து இப்போ வந்து 1 hour மாதிரி காட்டுது. எஸ், அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என்னமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க நேத்து பார்க்கும்போது உயிரை கொடுத்து பாட்டுறீங்கடா, தொண்டெல்லாம் கிளிய போகுது அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஜிவி சொல்ல, அந்த பக்கெட்டு கே அப்படின்ற மாதிரிக்கு அஜித் ரவிச்சந்திரன் வந்து கத்துறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மெசிவ் மாசா இருக்க போது. இது என்ன அப்படின்னு சொன்னா வந்து அந்த மாசீனுக்கான பிஜிஎம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருக்கு தெரியுமா. ஸோ அதோட அந்த அப்படியே போற மாதிரிக்கு அது வந்து மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த சாங் தான் அந்த சிங்கிளா வரப்போகுது. ஒரு மாஸ் ஓஜி சாங் போத தலை அப்படின்ற மாதிரிக்கு ஏகே ஃபேன்ஸ்கெல்லாம் வந்து செய்கடா ஜிவி செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிக்க. அதுக்கு என்னன்னா இந்த சாங் இந்த ப்ரோமோ வந்தது தான் வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்து கிளப்பி விட்டு போயிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வர அந்த பீட் அந்த இதை வச்சுக்கிட்டு வந்து இது அந்த சாங்டா, இது இந்த சாங்டா, இது இந்த சாங்டா அப்படின்ற மாதிரி போயிட்டுக்கிட்டு வச்சு ஓஜிடா அப்படின்ற மாதிரிக்கு வந்து நம்ம ஓஜி தலை ஃபேனா வந்து ஓஜியா இதை வந்து கேட்போம். இதா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்கஷனோ இதை பத்தி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் போயிட்டு பாக்குறோம் அண்ட் கேட்குறோம். நம்மளோட ஓஜி சம்பவ லிரிக்கல் வீடியோவை 2 பேரும் சேர்ந்து என்னத்த பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி பார்ப்போம். அண்ட் தலோட ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்களா, மாசீன் அப்படின்ற மாதிரிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னமா கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அது நெக்ஸ்ட் லெவல்ல நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு பார்த்துட்டு லேட் ஆகிருச்சு, எப்படி இருக்குவது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. லெட்ஸ் கோ. ஸோ 3, 2, 1, here we go. Okay. Say Body. Yo. Do. உம்மாடா இது தாண்டா. வேற மாதிரி பிரைவேட் ஜெட் ஏகே. நரகத்துக்கே தெரியட்டும், எமனுக்கு புரியட்டும். லிரிக்ஸ் வேற மாதிரி. யோ கிராஃபிக்ல எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்குது, செம்மையா இருக்குது. அது அப்படி பார்த்து சொல்ல.
அது ரவிச்சந்திரன் தொண்டை கீச்சி. அந்த வேர்ட் ஏகேகே இப்பயா போடு பத்திக்குச்சி ஏய் பத்திக்காதுடா டே. ஓஜி டோய் போடு 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 பத்திக்குச்சி பத்திக்காதுடா. இது தாண்டா அது அப்படின்ற மாதிரி பத்திக்குச்சி பத்திக்காதுடா அப்படின்றது. இது வந்து பத்திக்குச்சி பத்திக்கிச்சிடா ஒரிஜினல் ஓஜி கேங்ஸ்டரை பாருங்கடா அப்படின்ற மாதிரி கம்மால. இது தாண்டா அப்படின்ற மாதிரி ஓஜி சம்பவம். ஸோ நேத்து இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்குங்க அப்படின்னு சொன்னா ஃபயர் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அடி ஜிவி போட்டு தெரி அப்படின்ற மாதிரி பிளாஸ்டிங் ஆன் ஸ்கிரீன் பிக் ஸ்கிரீன்டா அப்படின்ற மாதிரி போட்டு செஞ்சு வச்சிருக்காரு. வேற லெவல்ல இருக்குது. அண்ட் அதிக் ரவிச்சந்திரன் வந்து சீன்ஸ்ல இருக்கட்டும், ஒவ்வொரு டேக்கிங்ல இருக்கட்டும், டைரக்டிங்ல அதுல மட்டும் உசுர கொடுக்காம இதுலயும் வந்து தொண்டையை கிழிச்சு கொடுத்துருக்கேன்டா உசுர பாருங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரெண்டு அந்த வாய்ஸ் வந்து அந்த தொண்டையில இருந்து அவ்வளவு கத்தி படிக்கிறது இருக்குது தெரியுமா. அந்த ஏக்கு அதுக்கு முன்னுக்கும் பிளாஸ்ட் இட்ஸ் அ பீஸ்ட் மூமெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பீஸ்ட் லெவல்ல இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வேற லெவல்ல இது இருக்குது. செம்ம பார்த்த வத்தியா இருக்குது. ஜிவி செய்க அடுத்த சம்பவம் ஆஃப் ஜிவி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க இந்த சாங் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி. பட் ஓஜியா நான் கேட்டேன்னு சொன்னா ஓஜி ஃபேனா வந்து ஸோ தலை இஸ் ஆல்வேஸ் தலை. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஜிவி கொடுத்துருக்காரு. நான் அதை வந்து வேற எதை பத்தி பேச மாட்டேன். இது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இந்த சாங் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே அதுக்கப்புறம் அந்த இது அது அந்த ஒரு கேங்ஸ்டருக்கு அப்படின்ற அந்த லெவல்ல வந்து இந்த ஃபுல் சாங் வந்து என்டையர் வந்து ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், கிராஃபிக்கா இருக்கட்டும், கலர் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒவ்வொரு இஃபெக்ட் அப்படின்ற மாதிரி வர்த்தியா இருக்குது. ஓஜி இஸ் ஓஜி ஆல்வேஸ், சம்பவம் இஸ் சம்பவம் ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியல. ஸோ ஐயோ வேற லெவல்ல இருக்குது. திரும்ப கேட்கணும் போல இருக்குது. டி சீரியஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து அப்புறமா போயிட்டு நான் திரும்ப அதை கேட்கிறேன் எப்படின்னு சொல்லி. ஸோ என்ன காப்பிரைட் போடாம இருந்தீங்கன்னா சரிடா, பிளொக்கா மட்டும் போடாதீங்கடா டே இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் வந்தா ஃபுல் கம்ப்ளீட் என்டையர் எனர்ஜி சாங் அப்படின்ற மாதிரிக்க அதுல வந்து ஒரு பிரைவேட் ஜெட்ல இருந்து தலை இறங்கி வருவார். அந்த மாஸ் சீனா இருக்கட்டும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கிராஃபிக்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ விண்டேஜ் டு நவ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் அப்படின்ற மாதிரிக்க எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்திருக்கோண்டா பாருடா அப்படி ஒரு ஓஜிடா அப்படின்ற மாதிரிக்க வந்து இந்த மூவி அப்படின்ற மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து அந்த துள்ளடி காட்டியிருந்தாங்க. ஸோ வேற லெவல்ல மாதிரி அதுல இருந்துச்சு. ஃபுல்லா என்டையர் எப்படி காட்டுற மாதிரி வந்து ஆசம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரோட மியூசிக் கம்போசிங் அண்ட் அதை படிச்ச எஃபெக்ட் அதுக்கப்புறம் அந்த அதிக் ரவிச்சந்திரன் ஸோ அவங்க கொடுத்தது. ஸோ ஏகேட ஒரு ப்ரெசன்ஸ் அதை காட்டுனது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது சீன் காட்டிங்களா அந்த மாதிரி ஒரு சீனை காட்டிருந்தீங்க. மாஸ் சீனெல்லாம் வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்து ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு மாஸ் கேங்ஸ்டர் ஒரிஜினல் கேங்ஸ்டர்டா அப்படின்னு அந்த வேர்டு சொல்லும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே போச்சு தெரியுமா. வேற லெவல்ல வந்து எஸ் வந்து இந்த சோல்ட் அண்ட் பெப்பர்ல வந்து ஹேர் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து வேற லெவல்ல வந்து அவரை வந்து இப்படி இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஓஜிடா வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பங்கம் பிக் ஸ்கிரீன் தெரி இந்த முறை அப்படின்னு சொல்லி வந்து நான் செம்ம எக்ஸைட்ல இருக்கே வந்து இதை பார்த்துட்டு. ஸோ இன்னொருக்கா வந்து கேட்டா தான் அந்த எக்ஸைட்மெண்ட் தொடங்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இன்னொருக்கா போயிட்டு கேட்டு வரேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஓஜி சம்பவம் அப்படின்ற மாதிரிக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ தலை ஃபேன்ஸ் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிக்கே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ என் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு என்ன நம்ம அப்படின்ற மாதிரி அது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கை நமக்கிட்ட உள்ள போட்டு அதுக்கப்புறம் லைக்கை போட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க மாமே. ஸோ வரட்டும் மாமி, இன்னொரு வீடியோத்தில் சம்பவத்தில் சந்திப்போம். பை. பாத்துக்கலாம்.